முத்து, மீனா, அப்புறம் அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நேராக எங்கள் சிந்தாமணி வீட்டுக்கு தான் வராங்க. சிந்தாமணியோ, என்ன அதுக்குள்ளே இங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க? அதான் நோட்டீஸே இப்போ தானே அனுப்பியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமே அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு. அதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலாக கிண்டலாக எங்கள் சிந்தாமணி பேசவும் செய்கிறாங்க. அதுக்கு விஜயம், என்ன எவ்வளோ நபன சிந்தாமணி, ஆனால் நீ இப்படி குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் ஆக்ரோஷத்தில் விஜயா கத்த, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, எப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. மாஸ்டர், எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே எந்த கோவமோ வருத்தமோ இல்லை. என்னுடைய கோவம் முழுக்க இந்த மீனா மேலே தான். இந்த மீனா சங்கத்தில் இருக்க எல்லாருக்கும், அதாவது எல்லாரையும் கூட்டி எனக்கு எதிராக பேச வச்சால, அப்போவே இவளை பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவளை மட்டும் பழி வாங்கினா எதையுமே பண்ண முடியலை. அதான் மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லை மாஸ்டர், அந்த வீடு இருக்க இடமும் அந்த வீடும் நல்ல சேல்ஸுக்கு போகக்கூடியது, அதனாலேயும் தான் அப்படின்னு சொல்ல, இப்போவாது இந்த சிந்தாமணி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இனிமே இந்த சிந்தாமணி கிட்டே இனி மோதக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு மீனா கிட்ட சொல்லி முறைக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணியும், என்ன போகிறதுக்கு இடம், தங்குறதுக்கு சாப்பாடு, இது எதுவுமே இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வீடு ஒன்று இருக்குது, வேணா அங்கே வாடகைக்கு தங்கிக்கிறீங்களா? உங்களுக்காக வேணா ஒரு 1000 2000 குறைச்சிக்கிறேன். என்ன மாஸ்டர் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வா மீனா உள்ள அப்படின்னு அங்கே நிற்கிற சிந்தாமணியை தாண்டி மீனாவை கூட்டிக்கிட்டு அங்கே இன்னொரு பக்கம் அண்ணாமலையை கூட்டிகிட்டு உள்ள வர பின்னாடியே விஜய் வராங்க. ஏய் ஏய் நில்லடி, எங்கடா போகிற, எங்கே போகிறீங்க எல்லாரும்? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் என் பேச்சு காதில் கூட வாங்காமல் உள்ளே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே பின்னாடியே சிந்தாமணி ஓடி வர முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாருமே உள்ளே வராங்க. ஏய் என்ன இப்போ குடும்பத்தோட கூட்டிகிட்டு வந்து என்னைய இங்கே டார்ச்சர் பண்ணணும்னு வந்திருக்கியா? அதுக்கெல்லாம் இங்கே அவசியமே இல்லை. உங்களுக்கு சொந்த வீடே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் என்கிட்ட நீ முன்னாடி நின்று பேசக்கூட தகுதியே இல்லாதாள். அப்புறம் உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு பொறுப்புனா இந்த சங்கத்தலைவின்ற ஒரு பொறுப்பு மட்டும்தான். அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவும் முத்துவும் இங்கே விஜயாவையும் அண்ணாமலையும் பார்க்க 2 பேருமே போயிட்டு உட்காரவும் செய்கிறாங்க. அப்பா நீ உட்காருப்பா, இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் நம்மளை கேள்வி கேட்க இந்த சிந்தாமணிக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல நீயும் ஆட்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, என்னடா பைத்தியம் ஏதாவது பிடிச்சிட்டா? வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே என்னென்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ சிந்தாமணி, இப்போ கூட நான் சொல்கிறது உனக்கு புரியலைல்ல. இந்த வீடு இருக்க இடம், இதை சுற்றி இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்கள் பேரில் தான் இருக்குது. பார்க்குறியா, எங்கள் அப்பா பேரில் நீயே எழுதி வச்சிருக்கே அப்படின்னு சொல்ல, என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி இங்கே சத்யா மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முத்துவே வந்திருக்காங்க. ரேகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தம்முடைய கையெழுத்தை ஈஸியாக போடக்கூடியவங்க. தம்மா பண்ணுற ஒவ்வொரு அட்டூழியங்களுக்கு பின்னாடியும் இங்கே எதுவுமே பிடிக்காத ரேகா கடைசியில் சத்யா மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆல்ரெடி பேப்பர்ஸ் எல்லாமே சைன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ஒரு நாள் வீட்டில் இருக்க ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த அண்ணாமலை குடும்பத்தை மொத்தமாக வெளியே துரத்தணும், அதுக்கு சீக்கிரமாக அந்த வீடு என் கைக்கு வரணும். வீட்டுக்கு சில பேர் வந்துட்டு அம்மா கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் சேர்த்து மொத்தம் பல கோடி ரூபாய் இங்கே பேரம் பேசினாங்க. அம்மாவுக்கு அந்த பல கோடி ரூபாய் அடையணுன்ற ஆசை வந்துடுச்சு. அதுக்காக அந்த வீட்டை அடையணுன்ற ஆசையும் வந்துடுச்சு. அப்போதுலேருந்தே அம்மாவுடைய சைனை நான் போட்டு பழகினேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் இதுக்கான ஒரு ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெத்து பேப்பரில் அம்மாவுடைய சைன் நான் போட்டு வச்சுருப்பேன். அந்த டாக்குமெண்ட் கூட உங்ககிட்ட தான் இருக்குது சத்யான்னு சொல்ல, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஹைதராபாத்தில் இருக்க அந்த ரேகாவும் அதுக்கு வந்துட்டு சத்யா சொல்கிறாங்க, ரேகா சொல்கிறாங்க சத்யா கிட்ட, ஆமாம் அப்பாவுடைய ஃபைல் ஒன்று உங்ககிட்ட கொடுத்தல, அதில் ஒரு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்தில் அம்மாவுடைய சைன் போட்ட ஒரு பத்திரம் இருக்கும். அதை எடுத்து அதில் என்ன எழுத சொல்லணும் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதுதான் உங்களை அந்த ஆபத்துலேருந்தே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்லிடுறாங்க. இதை தான் சத்யா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்ல, முத்து இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா உண்மையை சொல்லனா அதுக்கு மாலை மரியாதைன்னு போட்டு எல்லாத்தையும் நான் செய்வேன்னு முத்து சந்தோஷப்பட்டு பேசிட்டு, இப்போ வீட்டுக்கு வந்து அந்த பத்திரத்தை காட்டி, இது நீ போட்ட கையெழுத்து தானே, இது உன்னோட கையெழுத்து தானே, இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, என்னடா உன் அண்ணன் பண்ண ட்ராமா பற்றி நீ என்கிட்ட ஏதாவது ட்ராமா பண்ணுறியான்னு சொல்ல, நான் ட்ராமா பண்ணணுன்ற அவசியமே இல்லை சிந்தாமணி. ஆல்ரெடி எங்கள் அம்மா கிட்ட நீ பழகிட்டு இருந்ததுக்கு காரணமே வேற, அது எனக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ நீ இந்த வீடு இந்த இடம்னு எல்லாத்தையும் எங்கள் அப்பா பேரில் எழுதி வச்சிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்?
இப்போ இந்த வீடு இடம்னு எல்லாம் எங்கள் பேரில் இருக்குது. நியாயமாக சொல்ல போனால் நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எங்கள் முத்துவும். ஆமாம், இது இப்போ எங்கள் வீடு, எங்கள் வீட்டை நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். ஏங்க, இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு ஆட்கள் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னீங்களே, ஆட்கள்லாம் வந்துட்டாங்களா? முதல்ல இந்த வீட்டை இடிப்போம், இந்த வீட்டை இடிச்சிட்டு நமக்கு பிடிச்ச இடமா இதை மாற்றுவோம், அப்படி தானேங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா அதெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியே வந்து பார்த்தா 2 ஜேசிபி எல்லாமே வந்து நிற்கிது இந்த வீட்டை இடிக்கிறதுக்காக. வேலை ஆரம்பிங்க, இங்கே இந்த வீட்டை இடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே நிற்கிற சிந்தாமணியோ பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. டே நிறுத்துங்கடான்னு இந்த வண்டி முன்னாடி ஓடி வந்து சத்தம் வைக்கிறாங்க எங்கள் சிந்தாமணி. ஆனால் முத்து வந்துட்டு அதை காது கொடுத்து கேட்கல. இந்த வீட்டை எப்படி மாற்றணும்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்றது போல் இந்த வீட்டை நாங்கள் கட்டணும். ஸோ இந்த வீட்டை சீக்கிரமாக இடிங்க, இந்த வீடே எங்கள் பேரில் தான் இருக்குது, பத்திரம் கூட எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ இங்கே உங்கள் காலில் வேணாலும் விழுறேன், இந்த வீட்டை இடிக்க வேணாம்னு சொல்லிடா அப்படின்னு முத்துவை பார்த்து கத்துறாங்க சிந்தாமணியும். ஒரு நிமிஷம் அப்படின்னு முத்து சொல்ல வண்டி நிறுத்துது. அப்போது இந்த வீடு நாங்கள் இடிக்கக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே அந்த ஃபினான்சியருக்கு கால் பண்ணி, நீ நோட்டீஸ் அனுப்புனல, அந்த நோட்டீஸ் வேணாம், அதை நீயே வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, அந்த ஃபினான்சியரும் நான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. எங்கள் வீடு எங்கள் கைக்கு வரணும், இந்த நோட்டீஸ் வந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா பணத்தை எப்போ திருப்பி கொடுக்கணுன்றதையும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அதை நீ முடிவு பண்ணக்கூடாது. 38 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் கொடுக்கறத எப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீ தேவையில்லாமல் ஆடுன இல்லை தலையிட்டாலும் இந்த பத்திரம் தான் இங்கே வந்து பேசும். வாமி நான் போகலான்னு அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு கிளம்புற அதே நேரத்தில் விஜயாவை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணி முறைக்க விஜயாவோ எங்கள் பக்கத்தில் வந்து சிந்தாமணி கணத்தில் ஓங்கிப்பாலான்னு ஒரு அறையை விட, இங்கே முத்துவ மீனாவும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. முத்து மீனாவும் பக்கத்தில் வந்து சிந்தாமணியை பார்த்து, இங்கே பார், நீ பண்ணின பாவத்துக்கு தண்டனை இதோட விட்டுட்டு போவோன்னு மட்டும் நினைக்காத. இனி அடுத்தடுத்து நீ எங்கள் குடும்பத்தை பகைச்சுக்கிட்டதுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கும் நீ அனுபவிக்க போகிற தண்டனை ரொம்ப பெருசு, காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த முத்து மீனா கிளம்ப, இங்கே சிந்தாமணியோ எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு ரொம்ப வயிற்றுச்சலோடு நின்றுட்டு இருக்காங்க. சத்யா ரொம்ப தேங்க்ஸ்ரா சத்யான்னு வீட்டுக்கு வந்து சத்யா கிட்ட எங்கள் முத்து மீனாவும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இதே சத்யா வீட்டுக்கு வந்து போய் ஒரு திருடன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, ஆனால் இவன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடச்சிருக்காது, நம்மளால் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கவும் முடியாதுன்னு சொல்ல, இவன் என்னத்தை பண்ணான்னு அங்கே நிற்கிற மனோஜ் கேட்க, இந்த வீட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே நீ தானடா, அப்படி இருக்கும்போது சத்யா என்ன பண்ணாலும் உங்ககிட்ட அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தணுன்ற அவசியம் எனக்குல, ஒழுங்கு மரியாதை வாய் மூடிட்டு நில்லுன்னு முத்து மனோஜை பார்த்து திட்டுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சதுனால சத்யாவை பாராட்டவும் செய்கிறாங்க. சத்யாவும் இனிமேல் பிரச்சனை வராது மாமா, பார்த்துக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அப்பா இனிமேல் பிரச்சனை எதுவும் இல்லைப்பா, அதுவும் அந்த ஃபினான்ஸே நமக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருந்தால, இனிமேல் நாம் எப்போ இந்த பணத்தை கொடுக்கணும் நாம தான்ப்பா முடிவு பண்ணணும். இனிமேல் அந்த ஃபினான்சியரோ சிந்தாமணியோ கிடையாது, ஏன்னா அதுக்கான ஆயுதம் நம்ம கையில் இருக்குது. இனி நம்மளை மீறி அவங்க எதுவுமே பண்ணவும் முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நானும் வேறு ஏதாவது ஒரு முடிவை பண்ண வேண்டியது இருக்குன்னு முத்து சொல்லிடுறாங்க. அதுக்காக இந்த சிந்தாமணி அப்படியே வாங்க விட்டுற முடியும்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் விட முடியாதா மீனா, அந்த சிந்தாமணிக்கும் ஃபினான்சியருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தண்டனை கொடுத்து தானே ஆகணும். இவ்வளோ ஈஸியாக நம்ம அவங்கள அவ்வளோ சாதாரணமாக விட்டுறவும் முடியாதுல்ல. இந்த சிந்தாமணி மாதிரியே இந்த ஃபினான்சியரும் வேறு யார்கிட்ட இந்த அளவுக்கு கடன் வாங்கி அவன் நிறைய கடன் கொடுத்து பல பேரை ஏமாத்திருக்கான்னு தெரியல. அந்த லிஸ்ட்டும் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னா 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு 2 பேருமே ஜெயிலுக்கு அனுப்பிட முடியும்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், சீக்கிரமாகவே அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணணும்னு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியோ ரொம்ப கதறி கண்கலங்கி இங்கே அழுகவும் செய்கிறாங்க. அதே போல் ஃபினான்சியர், இனி சிந்தாமணி சொல் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது, சிந்தாமணி இப்போ ஒன்று செய்ய சொல்கிறது பிறகு ஏதாவது செய்ய சொல்கிறது, பிரச்சனையில் நாம தான் சிக்கணுமா, இந்த சிந்தாமணி இனி என்ன செய்ய சொன்னாலும் அதை நம்ம செய்யவே கூடாதுன்ற ஒரு முடிவில் அந்த ஃபினான்சியர் இருக்காரு. எங்கள் சிந்தாமணி இப்படி கை நழுவி எல்லாமே தான் கைவிட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. ரேகாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தால் இவ்வளோ பெரிய உண்மை இங்கே தெரிய வந்திருக்கு. முத்துவும் மீனாவும் போய் அந்த வீட்டில் இருந்ததுனால இங்கே கடைசியில் சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவை எடுக்கவும் செஞ்சுருக்காங்க.